பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அந்த ரோமில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு அவர் எவ்வளோ அழகாக எழுதுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்து அவர் சொல்லும்போது, அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பலன் பவர்னா என்னமோன்னு நினைக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, சுவிசேஷம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ், ஏசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன நல்ல செய்தி? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கொலைகாரனாக இருக்கலாம், அவன் திருடனாக இருக்கலாம், அவன் எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தால் கூட அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையே மாறி விடுகிறது. அதுதான் பவர். இன்னைக்கு பவர்னா நம்ம எப்படியோ யோசிக்கிறோம்ல, ஆனால் பவர் ஆஃப் காடுன்றது காஸ்பல். காஸ்பல் என்ன பண்ணுது? ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை, ஒரு கோபக்கார மனிதனை, சண்டை போடுகிற ஒரு மனிதனை அப்படியே சுபாவத்தையே அது மாற்றி விடுகிறது. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதைத்தான் இந்த சுவிசேஷம் செய்கிறது. அதனால தான் இந்த வேதத்தையும் இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையும் அநேக மிஷனரிஸ், சுவிசேஷகர்கள் அநேக இடங்களிலே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது ஜனங்களை எதிர்க்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாக மாறினா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க யோசித்து பார்த்தா, ஒரு நிமிஷம், ஒருவேளை ஒரு வில்லேஜ், ஒரு கிராமமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனிதர்கள் நிறைந்த கிராமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொலைகாரர்களும் ஒரே சண்டை போடுறவங்களும் திருடுகிறவர்களுமா இருக்கிற ஒரு கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? அந்த கிராமத்தில் கொலை செய்கிறவன் இனிமேல் கொலை செய்ய மாட்டான், திருடுகிறவன் இனிமேல் திருட மாட்டான், பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ மாட்டான், லஞ்சம் வாங்குறவன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டான். அப்போ நல்லவர்களாகத்தானே மாறுகிறார்கள். எப்போ கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஜனங்கள் நல்லவர்களாக மாறுகிறார்களே, அதை அநேகர் உணராமல் தானே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய உண்மை புரியல. இன்னைக்கு எத்தனையோ தெய்வங்களை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். எந்த தெய்வமாவது மனிதனை மாற்றுகிறதா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு முரட்டு மனுஷனை சாந்தமுள்ள மனுஷனா இயேசுவின் சுவிசேஷம் மட்டும்தான் மாற்றுகிறது. அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் அந்த பலன் காணப்படுகிறது. அது இயேசு ஒருவரால தான் முடியும். அந்த சுவிசேஷத்துக்கு அந்த பலன் இருக்குது. அதை எப்படி அதை மாற்றுகிறது? நான் விசுவாசிக்கும் பொழுது, அப்படியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலையே ஆக முடியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் இருதயத்தில் நீங்கள் வாங்கப்பா. நான் ஒரு பாவி தான், நான் பயங்கரமான பாவம் செய்கிறவன் தான், ஆனால் என் இருதயத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இயேசு அவங்க இருதயத்தில் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ நம்முடைய சுபாவம் எல்லாம் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அந்த பவர் தான் சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டேன். I will not be ashamed of the gospel of Christ. இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து நம்ம வெட்கப்படுகிறோமா? இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கூச்சமாக இருக்குதா, வெட்கமாக இருக்குதா? பிரியமானவர்கள், ஒரு சிலுவையை கிராஸ் செயின் போட்டிருந்தா கூட
அதை உள்ளே போடுகிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோமா? இல்லைனா ஒரு கிறிஸ்டியன்னு சொல்கிறத சந்தோஷமாக சொல்கிறோமா? இன்றைக்கி நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் என்பது அவங்களுக்கு தெரியுமா? அவங்கக்கிட்ட நீங்கள் காஸ்பலை ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோமா? நம்ம நெய்பர்ஸுக்கு நம்ம சுவிசேஷத்தை ஷேர் பண்ணியிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கி உலக ஐஸ்வர்யம் எவ்வளோ காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். என் பிள்ளைங்களை குறித்து பேசுகிறோம், நம்மளோட வீட்டை குறித்து பேசுகிறோம், அது இதுன்னு நம்மளுடைய திறமைகளெல்லாம் குறித்து பேசுகிறோமே. சுவிசேஷத்தை குறித்து நம்ம பேசுகிறோமா? இயேசுவை குறித்து நாம் பேசுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் அது குறித்து வெட்கப்படவே மாட்டேன். அது தேவ பலன். காஸ்பல் மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை மாற்றக்கூடிய பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான மனிதனையும் இயேசு மாற்றுகிறார் அல்லவா? பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதனை கூட இயேசு மாற்றுகிறார். மரித்து போனவரை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்குறாங்களே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவன் இந்த நாளில் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிப்பை கொடுக்கிற இந்த சுவிசேஷத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அதை குறித்து நம்ம ஒரு நாள் வெட்கப்படாதபடி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தைரியத்தை கொடுப்பாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?